எங்க துணை முதல்வர் சொன்னார், அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க சார். அரசியலில் ஒரு கண்ணியம் தேவைப்படுகிறது. இப்படி தற்குறித்தனமாக 4 பேப்பரையும் வாட்ஸ்அப்பையும் வச்சுக்கிட்டு தான் பேசுவதுதான் உண்மை என்றோ அல்லது மக்களை ஏமாற்ற முடியாது. எதற்கு இன்றைக்கு நாங்கள் ஆவணங்களோடு வந்திருக்கிறோம்? நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கை வந்தபோது நாங்க அப்ப ஆட்சியில் இல்லை. 2017-16 காலகட்டங்களிலேயே அன்றையுடைய எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்வியாளர் குழுவை அமைத்து அந்த கல்வியாளர் குழு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அன்றைக்கே நாங்கள் ஒன்றிய அமைச்சர்கிட்ட சொன்னோம், மும்மொழி கொள்கை திட்டம் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. ஏனென்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை இந்த மண்ணுக்கும் மாநிலத்திற்கும் தேவையான மொழிக் கொள்கையை உருவாக்கி அவர்தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்து சேர்த்தார். அந்த இருமொழி கொள்கையின் அடிப்படையில் இந்த மாநிலம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஒப்பீட்டளவில் நான் பொதுமக்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் சார். உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழி கொள்கைங்கிறாங்க. 3 மொழி எந்தெந்த மொழின்னு அந்த தற்குறி அண்ணாமலைகிட்ட கேட்டா தெரியல. ஏன் தெரியலன்னா அங்க இருக்கக்கூடிய மொழிகள் அழிந்து போய் இருக்கிறது. அவருடைய தாய்மொழி அழிந்து போய் இருக்கிறது. நான் இந்த நிகழ்வின் மூலம் ஒரு செய்தி சொல்லுகிறேன். ஒன்றிய அமைச்சர், கல்வி ஒன்றிய அமைச்சர் இருக்காரு தர்மேந்திர பிரதான், அவர் ஒரிசாவை சார்ந்தவர். அவருடைய தாய்மொழி ஒரிசா. அந்த தாய்மொழி இன்றைக்கு எங்கே இருக்கிறது? அங்கே இந்திய ஆதிக்கம் தலைவிரித்தாடுகிறது தவிர தாய்மொழி அழிக்கப்பட்டு விட்டது. அதையும் கடந்து ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இவருடைய முழு நோக்கம் சமஸ்கிருதம் கத்துக் கொடுக்கணும், அதன் மூலம் வர்ணாசிரம தர்ம ஆட்சியை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய மூலம். இங்க பிரச்சனை புதிய கல்விக் கொள்கையா அல்லது யார் இந்தி படிக்கணும், யார் பிரெஞ்சு படிக்கணும், அல்லது யார் ஜெர்மன் படிக்கணுங்கிறது இல்ல. அண்ணாமலை வீட்டு பிள்ளைகளை பிரெஞ்சு படிக்கட்டும், ஜெர்மன் படிக்கட்டும், என்ன வேணா படிக்கட்டும். நம்முடைய கேள்வி, எங்கள் பிஞ்சு குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவின் குடிமக்கள், நான் அடிக்கோடு இருக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள், ஒன்றிய அமைச்சகத்தின் கீழ் நாங்கள் வாழுகிற குடியுரிமை பெற்றவர்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டு அந்த ஒப்பந்தத்திற்கான பணத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நீ இந்தி கட்டாயம் படிக்க வேண்டும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எதேச்சை அதிகாரம். அண்ணா சொல்லுவார், if we want to follow the democracy, the central government also should follow the democracy என்று சொல்லுவார். ஜனநாயகத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்களும் பின்பற்ற வேண்டும். அந்த பின்பற்றினால் மட்டும்தான் அது ஜனநாயகம். நீங்கள் சர்வாதிகாரத்தையும் எதேச்சை அதிகாரத்தையும் திட்டங்களின் மூலம் கொண்டு வந்து மோடி சர்க்காரோ அல்லது அவருக்கு இணையாக எடுபடியாக இருக்கிற வேறு யார் இங்கே பேசினாலும் தமிழ்நாடு மற்றொரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயாராகும். எங்கள் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய வகையில் மீட்டெடுப்போம். அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லை. நாங்கள் மக்கள் கருத்தை கேட்டுத்தான் அவர்கள் எல்லா முடிவும் எடுப்பார்கள் என்று சொன்னால் நீட் வேண்டாம் என்று 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்திட்டு அனுப்பினோம். 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்திட்டு அனுப்பினோம். அந்த காகிதம் எங்கே இருக்கிறது? பதில் சொல்லுங்க அண்ணாமலையே. மக்களின் ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நீங்க செயல்படுவீங்கன்னா நீட்டுக்கு நாங்க எடுத்து அனுப்பினோம். ஏன் இதே புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டான்னு ஆசிரியர்கள், மாணவர்கள் ஏறக்குறைய 2 கோடி பேருக்கு மேல, பொதுமக்கள் உட்பட 2 கோடி பேருக்கு மேல கையெழுத்திட்டு அனுப்பணும். நாங்க கருத்துக்களை அனுப்பணும். எந்த கருத்தையாவது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கல. அப்ப முதலமைச்சர் சொன்னார், எங்கள் மக்கள் கருத்தை நீங்கள் ஏற்கவில்லை, ஆகவே நாங்கள் எங்கள் மாநிலத்திற்கென்று பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோம்னு உருவாக்கினார். அதனால மக்கள் செல்வாக்கு இல்லாத ஊடக வெளிச்சத்தில் அதிகாரத்தின் அடிப்படையில் பயணிக்கிறவர்களுக்கு அது ஒரு 10 பேரை கூட்டி உட்கார வச்சுட்டு நேற்றுக்கு நீதிமன்றம் சொன்னுச்சுல்ல, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்களே அமைதியாக தான் இருக்கான், நீங்க எங்க இருந்து என்ன பிரச்சனையை கிளப்புறீங்கன்னு. அந்த மாதிரி எங்க வாய்ப்பு கிடைக்கும், எங்க பிரச்சனையை கிளப்புறாங்கிறது தான். அதெல்லாம் பொருட்டல்ல. மக்கள் திராவிட மாடல் ஆட்சியின் பக்கமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கமும் நிற்கிறார்கள். சார், நான் இப்போ 3 விஷயத்தை சொன்னேன். இன்னைக்கு நடந்த 3 விஷயம். ஒன்று, இந்த கல்வி தொகை. அதை போலவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ச்சியா 3 முறை தர்மேந்திர பிரதானை சந்திச்சார். அதற்கு பிறகு எங்களுடைய மக்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய ஐயா TR பாலு அவர்கள் சந்திச்சார். அதற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய மாநிலங்களுடைய துணைத் தலைவர் கனிமொழி அவர்களும் போய் அமைச்சரை சந்திச்சார்.
தொடர்ச்சியா துணை முதலமைச்சரும் இந்த கோரிக்கையை வைத்தார், முதலமைச்சரும் தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறார். அப்படி கோரிக்கை வைக்கிற போது அந்த கோரிக்கைக்கான நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி சட்டப்பூர்வமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய பணம், அவங்கள்ட்ட நாங்க பிச்சை கேட்கல, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கலங்கிறோம். அதை போலவே தேசிய பேரிடர் மீட்பு நிதி வரல, தேசிய பேரிடர் மீட்பு நிதி வரல. ஏன் வரல? எதுக்கு வரல? பீகாருக்கு பட்ஜெட் போடுறீங்க, ஆந்திராவுக்கு பட்ஜெட் போடுறீங்க. ஏன்னா உங்க ஆட்சி ஒன்றிய அரசு நிக்கணும்னா இந்த 2 நாற்காலியினுடைய கால்கள் தேவைன்னு அவங்களுக்கு நிதி ஒதுக்குறீங்க. இந்திய ஒன்றியத்தில் அங்கம் தமிழ்நாடு, இந்திய ஒன்றியத்தில் அங்கம் தமிழ்நாடு. அதை போலவே 3 நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் சொன்னார் தேசிய குழந்தை வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கலன்னு. இப்ப தொடர்ச்சியா நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஒன்றிய அரசு அதிகாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறக்கணிக்கிறார்களுக்காக தொடர்ச்சியா இது எக்ஸாம்பிள் தான். இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நேரமே பத்தாது. ஏன்னா திரும்பவும் ஒரு விஷயம் சொல்றேங்க, மக்கள் தன்னெழுச்சியாக பேசுவதற்கும் மக்கள் தன்னெழுச்சியா ரோட்ல கோலம் போட்டு எங்களுக்கு நிதி எங்களுக்கு வேணும், எங்களை வஞ்சிக்காத பாஜக அரசே அப்படின்னு பேசுறதுக்கும் வாட்ஸ்அப்புக்கு 10 பேரை சம்பளத்துக்கு வேலைக்கு உட்கார வச்சு சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு சென்டரை உருவாக்கி அதன் மூலம் போடுறதுக்குமான வித்தியாசம் இருக்கு. நீங்க இன்னைக்கு போய் கெட் அவுட் மோடின்னு போட்டிருக்கிறதுனுடைய ஆர்கானிக் ரீச்சை பாருங்க, நாளைக்கு அவங்க போட போற கூலிக்கு மாரடிக்க போற கூட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும்.